நம்முடைய தியானத்துக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம் முதல் 34வது வசனம் வரையும் வாசி. For our meditation, let us open up our Bibles to the epistle written by Saint Paul unto Romans, chapter 8, verse 28 to 34, please. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்றெல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பட்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆங்கிலத்தில் 33, 34 2 வசனத்தை வாசி. Who shall lay anything to the charge of God's elect? It is God that justifieth. Who is he that condemneth? It is Christ that died, yea, rather that is risen again, who is even at the right hand of God, who also maketh intercession for us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த வேத வசனங்கள் சில கேள்விகளோடு நம்மை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். We understand this scriptural portion is placing certain questions before us. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தை குறித்து வாசித்ததான வேத வசனங்கள் நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. The Bible verses which we just now read down, it speaks about one group of people. அந்த கூட்டத்துக்காக தேவன் நிற்கிறார். But God standeth for the cause of this group which is standing அந்த கூட்டத்துக்காக கர்த்தராகிய இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார். And for that cause of that standing members, God has risen from his death. அந்த கூட்டத்துக்காக இயேசு மரித்தார். And for that group only Jesus Christ died. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து அந்த கூட்டத்துக்காக பரலோகத்துக்கு எழுந்தருளி பிதாவுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். For that group of people, Jesus Christ after his death was God resurrected and has gone to the far above heaven. அந்த கூட்டத்துக்காக அவர் பரிந்து பேசுகிறார். And for that group he makes intercession. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கூட்டத்தாரை குற்றம் சாட்டுகிறவன் யார்? And now who can lay accusation against the chosen people of God? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி ஒரு கூட்ட ஜனத்தை குறித்தும் அவர்களை குறித்து தேவனுடைய மனதில் இருக்கிறதான நோக்கத்தை குறித்தும் அந்த ஜனத்துக்காக தேவன் யுத்தம் செய்து கிரியை செய்கிற விதங்களை குறித்தும் இந்த வேத வசனங்கள் தெளிவாக நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. Very lucidly this scriptural portion speaks as to what are the people those are standing for the cause of the Lord and as to how God is going to salvage them and wage the battles on their behalf. இந்த கூட்டத்தார் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி அவரால் அழைக்கப்பட்டவர்கள். This group of people are being called or invited by the Lord by the everlasting plan of God. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். And they are chosen of the Lord. அவரால் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். And they are being justified of the Lord. கர்த்தருக்குள் தன்னுடைய ஓட்டத்தை வெற்றியோடு முடித்திருக்கிற பாஸ்டர் பெஞ்சமின் பன்ருட்டியில ஊழியம் செய்து கொண்டிருந்தார். During my time there, Pastor Benjamin, who has finished his ministry right in this place, he was serving the Lord there. ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு ஓப்பன் இயர் கூட்டம் நடத்தி கொண்டிருந்தார். And he was making a evening time open air meeting on Sunday. அப்பொழுது கூட்டம் நடத்தி கொண்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு குடிகாரன் பக்கத்தில் இருந்ததான ஒரு சோடா விற்கிற அந்த கடையிலிருந்து ஒரு சோடா பாட்டிலை எடுத்துக்கொண்டு வந்தார். And a drunkard in the evening time during this meeting, he brought one soda bottle with him and he came to the meeting. அதை எடுத்துக்கொண்டு வேகமாக வந்து இவரை அடிக்க வருகிறது போல வேகமாக இவருக்கு முன்பாக அந்த பாட்டிலை எடுத்துக்கொண்டு வந்தார். And he brought the soda bottle, although he wanted to charge it by throwing that bottle upon him. பக்கத்துல வந்த உடனே அந்த பாட்டிலை எடுத்து திறந்து இதை குடித்துவிட்டு நன்றாக பேசு சாமி என்று கொடுத்துட்டார். And when he came very closer,
But he opened the soda bottle and Swami, please drink this and give a good message. ஒருவேளை அடிக்கிறதுக்காக பாட்டில் அடிக்கிறதுக்காக வந்திருக்க கூடும். And he must have come over there even with some other intention. எல்லாரும் பயந்து கொண்டிருந்தார். When all people were so afraid. ஆரவடியினால் பக்கத்துல வரும்போது அதே சோடா பாட்டில் பிடித்துவிட்டு இன்னும் ஊக்கமாய் பேசுவதற்கு ஊக்குவிக்கிற பாட்டிலாக மாறிவிட்டது. This soda bottle who was to be thrown upon him, but when it came to the close proximity, it was offered to him so that he must make the sermon beautiful. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. Because we love our God, therefore everything that is taking place in our life is going to be for our good. ஒரு அம்பு கொல்லும்படியாக வரும்போது அது பக்கத்துல வந்த உடனே அது மாலையாக மாறி கழுத்துல விழுந்து விடுகிறது. It is as though it shall become a garland. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இதே உலகத்தில் தேவன் இப்படி ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். And God has placed one group of people right on the face of this earth. இந்த கூட்டத்தார் தற்செயலாக ஏற்பட்டவர்கள் அல்ல. Accidentally these people have not mushodum or came forth from nothing. இந்த பூமியில திடீரென்று புது கட்சிகள் உருவாகிறது. And you can see many political parties are getting formed in this world many places. சில காலத்துக்கு பிறகு அவைகள் ஒளிந்து போகிறது. But in a passage of time they get vanished into blue. இவைகள் எல்லாம் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டபடியினால் அது ஒளிந்து போகிறது. Because it is man-made parties, therefore it is coming to null and void on a day. பிறகு புது கட்சிகள் புது கூட்டங்கள் எழும்புகிறது. And another type of groups with some other name is coming forth. சில நாட்களுக்கு பிறகு அவைகள் மறைந்து போகிறது, வேறொரு கூட்டம் எழும்புகிறது. But in the passage of time they perish and there comes forth another group. ஒரு சந்ததி வருகிறது, இன்னொரு சந்ததி போகிறது. One generation is perishing, another generation is to follow upon this earth. மாறி மாறி இந்த பூமியில் காரியங்கள் சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. And one after the other the episode Agog take place on this earth. சூரியன் உதிக்கிறது, அது மறைகிறது, மறுபடியும் உதிக்கிறது. But the sun is rising from east, but it goes to the west, again it is coming back on the next day. இந்த பூமியில் அநேக கூட்டங்களை நாம் பார்க்கிறோம். And we see many groups of people around this world. இது மனிதர்களால் உருவாகிறது. But this congregation or the assembly is made by men. ஆனால் இங்கே நான் வாசித்ததான இந்த இடத்தில் உள்ள இந்த கூட்டத்தார் இது மனிதர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. But here one group of people God select, they are not made by men. ஜாதி அடிப்படையிலே ஜனங்கள் அந்த குறிப்பிட்ட ஜாதியார் ஒன்றாக சேர்ந்து ஒரு கூட்டத்தை அமைத்துக் கொள்ளுகிறார்கள். One group of people according to the caste they conglomerate together. பாஷை அடிப்படையிலே கூட்டத்தை அமைத்துக் கொள்ளுகிறார்கள். And some people according to the linguistics different they make a group. கட்சி அடிப்படையிலே எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சியாக ஒரு கூட்டத்தை அமைத்துக் கொள்ளுகிறார்கள். And they form some groups according to the political backdrops. மத அடிப்படையிலே கூட்டத்தை அமைத்துக் கொள்ளுகிறார்கள். And because of the religion follow up and people are coming together. தொழில் அடிப்படையிலே கூட்டத்தை அமைத்துக் கொள்ளுகிறார்கள். And according to their handiworks business people used to come together. இப்படி பலவிதமான அடிப்படையில ஜனங்கள் கூட்டமாக கூடி இந்த பூமியிலே வாழ்கிறார். And people are confederating or coming together forming groups according to their natures. இந்த अनेक கூட்டங்களின் மத்தியிலே ஒரு கூட்டத்தை கர்த்தராகிய ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். But in the midst of all the groups in this world Jesus Christ is introducing another group of people. இந்த கூட்டத்தார் தாங்களாக ஏதோ ஒன்றை அடிப்படையாக வைத்து உருவாக்கி கொண்ட கூட்டத்தார் அல்ல. But sadly this group of people have not formed themselves or not made a unity because of themselves. இவர்கள் சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவனாலே இந்த பூமியில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்தாராக இருக்கிறார்கள். But this group of people are being predestinated or ordained by the Lord who made heaven and earth. இந்த கூட்டத்தை சேர்ந்த அநேகர் சொல்லுகிற சாட்சி என்ன? What is the testimony of the people those who are from this group? நான் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வெறுக்கிறவளாக இருந்தேன். I was a person who was almost hating tooth and nail against this particular sect of the people. நான் எதை வெறுத்தேனோ அதே இடத்துக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். I had a great abhorring for this group, but God has brought me right to that group. அப்படி பலர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். And that was the testimony I am given to understand by many people. அவர்களிலே நானும் அப்படித்தான் ஒருவனாக இருக்கிறேன். In the midst of all the testimonies I also one of the person who voiced like that. பரிசுத்த பவுல் சொன்னார், நான் எதை இடிக்க நான் பிரயாசப்பட்டேனோ அதையே நான் கட்டும்படி தேவன் என்னை கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறார். Saint Paul in his work he says,
to which thing I want to devastate and bring into ruins, God made me a person to construct and raise up that building. பெந்தெகோஸ்து மார்க்கத்தை அதை உடைத்து அது இல்லாமல் போகும்படி எருசலேமிலே பிரதான ஆசாரியரிடத்தில் நிருபத்தை வாங்கிக் கொண்டு தமஸ்கு பட்டணத்தில் உள்ள பெந்தெகோஸ்துக்காரர்களை எல்லாம் பிடித்து சிறையில் அடைத்து அவர்களை உபத்திரவப்படுத்தும்படியாக போனவர்தான் பவுல். And Paul was formerly Saul when he went and took some epistle from the high priest in Jerusalem to persecute all the Pentecostal people, those who are worshipping the Lord at Damascus. இது போகிற வழியில ஏதோ ஒன்று சம்பவித்தது. அழிக்கும்படியாக போன அவர் அதை கட்டுகிறவராக மாறிவிட்டார். But in his journey something took place. He wanted to destroy and discomfit the people there, but he was transformed to a person who was raising up that group. இது தற்செயலாக அவருக்குள் நடந்த ஒரு காரியம் அல்ல. It was not an accident that took place in the life of this Saul. பின்னால் நாட்களில் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் என் தாயின் வயிற்றில் உருவாகும் போதே என்னை தேவன் இதற்காக என்னை கண்டார் என்று சொல்லுகிறார். But at the fag end of the life, Saint Paul is recollecting back and saying, but God has predestinated me before I was formed in the womb of my mother. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1:15 வசனம். Galatians 1:15. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து அவருடைய கிருபையினால் அவர் என்னை அழைத்தார். But it pleased God who separated me from my mother's womb and called me by his grace. அவர் பரிசுத்த பவுலை ஆண்டவர் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பிரித்து விட்டார். And likewise God separated this Saint Paul when he was formed in the womb of the தன்னுடைய mother. ஊழியத்துக்கு என்று பிரித்து விட்டார். And God separated him for God's own work. இந்த பவுல் மேல் ஆண்டவருக்கு இருந்ததான நோக்கம் என்ன என்று அவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அது தெரியாது. And this apostle Paul was not knowing what was the plan connected with this life. அதே நேரத்தில் அவருடைய பெற்றோர்களுக்கும் அதை பற்றிய knowledge இல்லை. Even Petrus, they were told, the parents also, they did not have the faintest knowledge connected with this. ஆண்டவர் மட்டும் இவர் மேல் ஒரு நோக்கம் வைத்து அந்த நோக்கத்தின்படி அவரை நடத்துகிறார். And God had a discrete plan connected with him, and God was leading him in his journey. ஆனால் இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து அவருடைய வேலையை இவர் தீவிரமாய் செய்துவிடக் கூடாது என்பதற்காக அவரை ஆரம்பத்திலே பிசாசு தன்வசப்படுத்தி அவன் தன்னுடைய காரியத்தை செய்யும்படியாக இந்த பெந்தெகோஸ்து மார்க்கத்தை அழிக்கும்படியாக சாத்தான் சில காலம் வரைக்கும் பரிசுத்த பவுலை எடுத்து உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். But strangely here we see Saint Paul was mightily captivated by the devil, so that he must not do the service of the Lord, but he must be a tormentor or persecutor of the Pentecostal realm. ஆனால் குறித்த காலம் வந்தபோது தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது, ஒருபோதும் தடைபடாது என்ற வசனத்தின்படி ஆண்டவர் தன்னுடைய வேலையை பரிசுத்த பவுலுக்குள்ளே செய்தார். When the right time came, the stipulated time was dawning upon him, God commenced his ministry or work in him. தேவனுடைய மனுஷனாகிய ஸ்தேவானை கல்லெறிந்து கொல்வதற்கு மிகவும் உடந்தையாக இருந்த ஒரு மனிதன்தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். This apostle Paul was a person who was standing by the side when Stephen was stoned or pelted to death. இந்த மார்க்கத்தை சேர்ந்த அநேகரை பல விதங்களில் உபத்திரவப்படுத்தின ஒரு மனிதன் தான் இவர். And he was a man who was tormenting, persecuting the people or the followers of Christ in his time. அதே மனிதனுக்குள் தேவன் வைத்த தீர்மானத்தை குறித்த நேரம் வரும்போது தேவன் நிறைவேற்றினார். But God has performed, fulfilled the desire or the plan connected in his life in the correct time. ஆரம்படியினால் இந்த கூட்டம் என்று சொல்லுகிறவர்கள் இது தற்செயலாக தாங்களாக வந்தவர்கள் அல்ல, இது தேவனுடைய முன் அறிவிப்பின்படியே அவருடைய தீர்மானத்தின்படியே பல ஜாதியிலிருந்தும் பல பாஷைகளிலிருந்தும் பல சூழ்நிலைகளிலிருந்து தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட ஒரு கூட்டத்தார். Therefore this group of people we speak here, they are not come of their own with their own knowledge, but God has separated according to the predestination, calling and ordination of the Lord. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை குறித்து நீங்கள்
சாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது. The saved people of the Lord here must never very commonly think about your salvation or the blessing you harvested after getting the infilling of the Spirit. தேவன் அவருடைய தீர்மானத்தின்படி உங்களை சந்தித்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார். According to the predestination of the Lord, God has brought you right in this place. நீங்கள் தற்செயலாக வந்தவர்கள் அல்ல. Accidentally nobody has stumbled and fallen to this place. தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி குறித்த நாள் வந்தபோது தேவன் உங்களை சந்தித்து கொண்டு வந்திருக்கிறார். Because of the everlasting plan of the Lord, in the correct stipulated time, God has handpicked you and brought you right here. அவர் அதனை தன்னுடைய காலத்தில் அவர் நிறைவேற்றுகிற தேவன். And God is a Lord who performs at will his will in the correct time. எல்லாவற்றுக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். But for everything there must be the will and the pleasure of the Lord. ஆண்டவருடைய சமயம் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அதை அந்த மனிதனுக்குள்ளே செய்கிற வேளையில் அவர் தீவிரமாய் செயல்படுகிறார். And God very swiftly he will perform the things according to the pleasure or the will what he has for a man. இந்த வேத வசனங்களை வைத்து அவருடைய தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இந்த பெந்தெகோஸ்து அனுபவத்துக்குள்ளே தேவனால் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன் என்ற முழு நிச்சயம் உள்ளவர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. யாரோ சுவிசேஷம் சொன்னதுனால, எங்க அப்பா அம்மா இங்கே கொண்டு வந்ததுனால, இங்கே வர வேண்டும் என்று சொன்னதுனால நான் வந்திருக்கிறேன் என்ற எண்ணத்தை மாற்றி விடுங்க. Today itself you put aside the thinking that because of the gospel of that person, because my father and mother dragged me here and I was baptized in waters, that you have brought to this group. இதே பெந்தெகோஸ்தையின் அனுபவத்தில் இருந்த பெற்றோர்கள் மிக கவனமாய் தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தாலும் சமயம் வரும்போது பெற்றோர்களுடைய எல்லா ஆலோசனைகளையும் தள்ளிவிட்டு கர்த்தருடைய வழியை விட்டு விலகி மிக மோசமான துன்மார்க்கராய் ஜீவித்துக் கொண்டிருக்கிற பெந்தெகோஸ்து பெற்றோர்களுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் உண்டு? Empty number of people we can quote here. The Pentecostal parents very ardently they will raise up their words, but they are going into the world without giving any importance to the doctrines. ஆனபடியினால் நான் தற்செயலாக வந்தேன், என்னுடைய பெற்றோர்கள் இதில் இருந்ததனால நான் இதில் இருக்கிறேன், என்னுடைய நண்பன் சொன்னதனால வந்தேன், எங்களுடைய சொந்தக்காரங்க சொன்னதனால வந்தேன் என்று அப்படி நீங்கள் எண்ணி விடாதீர்கள். அவருடைய தீர்மானத்தின்படி தேவன் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். And you must make sure that it is the purpose of God only brought you here, not because of the spelling of somebody else or by enforcement of a parents or your friend. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். And we know all things work together for good to them that love God, to them that were called according to his purpose. இங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி நீங்கள் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். Every child of God who is seated here or been purposefully God has minted you out of this world. இந்த காரியத்தில் நீங்கள் அதிக உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். And you must have concrete or you must have a great assurance connected with your calling. நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு வரக்கூடும், தாழ்வு வரக்கூடும், நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வரக்கூடும், நம்முடைய வாழ்க்கையிலே சாலங்கள் வரக்கூடும், நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் பல காரியங்கள் வரக்கூடும். ஆனால் நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், என்மேல் ஆண்டவருக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது என்ற இந்த காரியத்தில் உறுதியுள்ளவர்களாக இருந்தால் என்ன நடந்தாலும் எல்லாம் உங்களுக்கு நன்மையாக மாறிவிடும். And you may be elevated, you may be promoted, or you may be debased, you may be rejected, you may be suffering persecution and afflictions, but if you have a concrete thinking that God has called you with this purpose, you will never stumble and you will offended. யார் இந்த ஒரு கருத்தை, இந்த ஒரு எண்ணத்தை, இந்த உண்மையை குறித்து யார் அசதியா இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வருகிறதான காரியங்கள் தீமையாக சம்பவிக்கிறது. And all the people are slothful connected with this purpose, they will be getting wearied and be fainted on their afflictions. யோனா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. And Jonah was a prophet who was chosen by God. கப்பல் கலங்கியது, சமுத்திரம் கொந்தளித்தது. And the ship was almost shaken and there came tempest and raging wind. மீன் விழுங்கி விட்டது. And the great fish swallowed him up. ஆனால் அவன் கர்த்தரிடத்தில் திரும்பி தன்னை அழைத்த தேவனிடத்தில் அவர் நெருங்கின போது அதே மீன்
கப்பல் போகிற வேகத்தை விட அதிக வேகமாக போய் கரையில கக்கி விட்டது. The correct time, the correct repentance when Jonah had in his life, right in the belly, God made the same ship or the fish to carry him very swiftly to the shore which God wants to take him through. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவருடைய தீர்மானத்தின்படி நான் அழைக்கப்பட்டவன் என்று விசுவாசித்த அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர்களுக்கு என்ன சம்பவித்தாலும் அது நன்மையாகத்தான் முடியும். For all the people those who are loving God, whatsoever may be taking place in your life, you must think that it will be working together for your good. நான் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவன் என்பதில் மட்டும் நம்மை உறுதிப்படுத்திக் கொள்ள மிக கவனமாக இருக்க வேண்டும். And we must be very, very careful to greatly having assurance that I am called by a purpose of God. சோதனைகள் போராட்டங்கள் வரும்போது உங்களுடைய அழைப்பை குறித்து நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. And in the time of the tossing wind or afflictions, you must never think about your calling and be shaky. பரிசுத்த பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் அடைத்தார்கள். And Saint Paul and Silas, they were imprisoned. அந்த நேரம் ஆண்டவர் நம்மை அழைத்தது உண்மையானால் இப்படி சிறைச்சாலைக்கு வந்திருப்போமா என்று அவர்கள் சந்தேகப்பட்டு கொண்டு சிறைச்சாலையில் கலங்கி இருந்தால் சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசைந்திருக்குமா? And one question to you, that when they have stumbled and said, but why God has allowed this imprison in their life, if they are fainted, will the foundations of the prison could have shaken by God? அங்கே இருந்த अनेक கைதிகளுடைய கட்டுகள் கழன்றிருக்குமா? But will the fetters of the chains of the prisoners should have gone away from them? அந்த தேசத்தில் உள்ள அதிகாரிகள் பரிசுத்த பவுலை கட்டுவித்ததற்காக கலங்கி இருப்பார்களா? All the people, the council, the people in the authority, whether they were terrorized because of imprisoning Saint Paul. தேசம் முழுவதற்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான பரபரப்பான சம்பவமாக அது காணப்பட்டது. And this imprisonment is becoming or sending forth waves of terror to the people and the Lord. ஒரு பெரிய அழுகைக்கு காரணமாக வந்த இந்த சம்பவம் அநேகர் ஆனந்த களிப்புறுவதற்கு ஏதுவாக மாறிவிட்டது. It became a matter to have tears, but it became a source of blessings to very many in the city. சிறைச்சாலை காவல்காரரின் தலைவனும் குடும்பமும் அன்றைக்கு இரவு ஞானஸ்நானம் பெற்றார்கள். The very same night, the captain of the imprison or he of the guard was saved, all his families. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சில சோதனைகள் போராட்டங்கள் வரும்போது தங்களுடைய அழைப்பை மறந்து விடுகிறார்கள், சந்தேகப்பட்டு விடுகிறார்கள். But when there is some afflictions or pain befalling in the life of people, they are doubting the integrity of God as well as the calling and election. நான் பயந்தது எனக்கு நடந்தது. And whatsoever I am afraid of, it is coming to pass in my life. நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது. Whatsoever I am afraid of, I am fearful, it has come to pass. ஆனபடியால் அவருக்கு யோபு இந்த சம்பவத்தை சொல்லுகிறார். Therefore this is the testimony of Job. அவருக்கு அப்படி நடக்க வேண்டும் என்பது தேவனால் வந்தது அல்ல. It is not because of God that this misfortune befell his life. தேவன் மேன்மையான பாதையில் நடத்தும்படி இப்படிப்பட்ட பாதையில கொண்டு போகும்போது அவர் சந்தேகப்பட்டு பயந்தபடியினால் அப்படி சம்பவித்தது. And God wants to bring him forth afloat amongst prosperity, but he doubted and had fear connected with God. கடந்த நாளில் நம்மில் அநேகருக்கு வந்ததான சில தீமைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் அது தேவனால் வந்ததல்ல. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அந்த பாதையில் கொண்டு போகும்போது நீங்கள் தேவனுடைய அழைப்பை அவருடைய நடத்துதலை சந்தேகப்பட்டு பயந்ததனாலே உங்களுக்கு சம்பவித்தது. All the things that took place in your life is not because of God has forsaken you, but you have doubted the integrity and God's sovereign hand in the midst of affliction. நம்முடைய தேவன் எவ்வளவு பெரிய தேவன்! Great is our God. அவர் சமுத்திரத்தை சிருஷ்டித்தவர், சமுத்திரத்தின் மேல் நடந்தவர். And he created the ocean and he was standing right on the ocean. நீ சந்தேகப்படாமல் அவரை பின்பற்றுவாயானால் நீயும் நானும் அதே சமுத்திரத்தின் மேல் நடக்க முடியும். Without any doubt, if you are able to believe upon him, you and me can tread upon this very ocean. நாமோ அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். And we are called, chosen according to God's own purpose. எத்தனை பேர் இதில் முழு நிச்சயம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? How many of us are going concrete, evidently a proof for this? இந்த காரியத்தில் முழு நிச்சயம் எனக்கு உண்டு என்று எத்தனை பேர் தைரியமாய் தேவ சமூகத்தில் கம்பீரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள்? How many are able to accompany and say that I am very majestically saying this is the purpose for which God has called me? Hallelujah! நீ போட்ட அல்லேலூயா நம்ப முடியல. Yes, it is unbelievable the voice that came. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே இந்த அல்லேலூயா என்ற சத்தம்
உங்களுடைய விசுவாசத்தின் இருதயத்திலிருந்து உங்களை மீறி பொங்கி எழும்ப வேண்டும். And when you listen to such the sermon, that faith must be coming out as the voice of hallelujah from your mouth. உங்களுடைய சந்தேகம், அவிசுவாசம் இவைகள்தான் அந்த சத்தத்தை தடை செய்கிறது. Only your unbelief or your even unfaith only is making you to have a small disciple voice. நான் தேவனால் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபரா இருந்தால் எனக்கு ஏன் இப்படி சம்பவிக்கிறது என்று நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. We need not to have trouble in us saying why, because God has called us, God has chosen, why such misfortunes. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதிலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறபடியால் கலக்கம் வருகிறது. And there is trouble in your life because you doubt whether you have been called by God. கலக்கமும் பயமும் இருக்கிறபடியால் உங்களுக்கு நன்மையாக வர வேண்டிய காரியம் அப்படி தீமையாகவே நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. And there is troubling and also fear coupled to your life, therefore it is not a good thing but a evil thing is befalling. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். For all things work together for good to the people those who have been called by God. நான் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவன் என்று எத்தனை பேர் உறுதியுள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? How many are having assurance I am been called by the Lord? ஹல்லேலூயா! ஆரம்படினால் உனக்கு ஒரு தீமையும் சம்பவியாது. Therefore no evil shall befall your life. ஒரு வல்லமையும் உன்னை மேற்கொள்ளாது. No power shall prevail against your life. ஒரு துக்கமும் உன்னை மேற்கொள்ள முடியாது. No tears will make you crestfallen. ஒரு மனிதனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. No man can prevail against your life. ஒரு ராஜ்யம் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் நீ ராஜ்யத்தை கீழ்ப்படுத்துவாய், ராஜ்யத்தை ஜெயிப்பாய், ராஜ்யம் உன்னை ஜெயிக்காது. Many kingdoms may be coming against you, you shall subdue the kingdom, you shall be prevailing against the kingdom, you shall be always above. தானியேலுக்கு விரோதமாய் ஒரு தேசமே எழும்பி வந்தது. One nation stood up against Daniel. கடைசியாக தேசம் கீழ்ப்பட்டது, தானியேல் அதற்கு மேற்பட்டு போனார். At last that Daniel could subdue the kingdom and he was high above all the kingdom. எஸ்தருக்கு விரோதமாய் ஒரு ராஜ்யமே எழும்பி யூத குலத்தை அழிக்க எழும்பினது. கடைசியாக அழிக்க எழும்பினவர்கள் அழிக்கப்பட்டார்கள், இந்த குலமோ உயர்ந்து நின்றது. One group of nation was raising up against Esther as well as against the Jewish nation, but they could subdue the kingdom and she was above everything. உனக்கு விரோதமாய் உருவாக்குகிற சத்துரு உருவாக்குகிற அதே தூக்கு மரம் அதே சத்துருவுக்கு அது தூக்கு மரமாக மாறும், உனக்கோ அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். And all the hanging things that we made or crafted against you, that shall be made for your enemy. எந்த சிங்கக்கவி தானியேலை அழிக்க உருவாக்கப்பட்டதோ அதே சிங்கக்கவி தானியேலை அழிக்க உருவாக்கப்பட்டவர்களை கொன்று போட்டது. And the same lion's den which wanted to devour Daniel, and they, because of the confederation and all the people those were confederated, they were put in the lion's den. எந்த அக்கினி சூளை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற இந்த தேவனுடைய மனிதர்களை அழிக்கும்படியாக பட்சிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்டதோ அதே அக்கினி சூளை அவர்களை கொண்டு போய் அக்கினியிலே வீசினவர்களை பட்சித்து போட்டது. And the flame of fire, vehement fire, who could devour the people those were casting Shadrach, Meshach, Abednego into the fire. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர், ஆண்டவர் அவருடைய இரத்தத்தால் என்னை கழுவி என்னை அழைத்து அபிஷேகம் பண்ணி அவர் என்னை நடத்துகிறார் என்பதில் நீ உறுதியாய் இருந்தால் இந்த பூமியில் ஒரு வல்லமையும் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. You are a called person of the Lord, chosen of the Lord. If you have assurance that God has called you, no power on the earth can prevail against you. நான் ஒவ்வொருவரும் எங்கெங்கேயோ எப்படியோ பிறந்து வளர்ந்த நபர்கள். And we are all individually, we were hailing from some of the stocks, some of the nation, from some of the families. சில வருடங்களுக்கு முன்பு நம்மை நாம் நிதானித்து பார்க்கும்போது நாம் எல்லாரும் யாரோ எங்கெங்கேயோ எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், நமக்குள் யாதொரு அறிமுகமும் நமக்கு இல்லை. And in the days of yore, if you look back to your calendar, you can see we are totally unknown entities and we were not knowing each other. ஆனால் குறித்த நேரம் வரும்போது தேவன் செய்ய நினைத்தது நமக்குள் நிறைவேற ஆரம்பித்தது. But in the stipulated time, whatever God has purposed in us, it came to a fulfillment. அவருடைய தீர்மானத்தின்படி நானும் நீங்களும் அழைக்கப்பட்டோம் என்பதை
நிறைவேற்றக்கூடிய வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். And God has offered us a time in which God wants to vividly express, this is the purpose for which I have called you. அந்த ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்டோம். And we were all washed together by the blood of the same man. அந்த ஒரே ஆவியால் தாகம் தீர்க்கப்பட்டோம். And we were all quenched all our thirstiness because of the same அந்த ஒரே தேவன் நம் எல்லாருக்கும் தேவனாக வெளிப்பட்டார். The same real one God has become God for all of us. நாம் எல்லாரும் இந்த ஒரே கோலின் கீழ் ஒரே நடத்திப்புக்கு கீழே கொண்டு வரப்பட்டோம். And we were all brought under the domain of the same rod and the staff of God. நம் எல்லாருடைய முகங்களையும் ஆண்டவர் ஒரே நம்பிக்கைக்கு நேராக ஒரே துறைமுகத்துக்கு நேராக திருப்பி விட்டார். And now God has made all our faces focused towards the heaven or the desired heaven wherein we want to go. பல நம்பிக்கைக்கு நேராக திருப்பப்பட்டிருந்த நம்முடைய முகங்களை எல்லாருடைய முகங்களையும் ஆண்டவர் ஒரே திசைக்கு நேராக திருப்பி கொண்டு வந்தார். We individually had so many faces, so many anxieties and expectation, but God has made our concentration hope upon him. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். For yes, we are called of the Lord. நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். And we are chosen of the Lord. நாம் அவருடைய தீர்மானத்தின்படி வேறு பிரிக்கப்பட்டவர்கள். And we were all together separated for a divine purpose. இது உண்மை என்று எத்தனை பேர் இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்கிறீர்கள்? How many are big hallelujah? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be added to God's revered name. இந்த நிச்சயம் இன்றைக்கு உனக்குள் வந்தபடியால் இன்று முதல் உனக்கு சம்பவிக்கிற அனைத்தும் நன்மையாக நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக அறிந்து கொள். And you might mark and understand because you have come to this concrete assurance, and therefore you see all the things shall be prospering from today onwards. உன்னை சேதப்படுத்துவார் உலகத்தில் இல்லை. There will be no person to lay accusation or evil against you. உன்னை மேற்கொள்ளுவார் பூமியில் இல்லை. On the face of the earth there is no enemy to buffet your life. உன்னை அழிக்க இந்த பூமியில் ஒரு வல்லமையும் இல்லை. There is no power to prevail and to destroy your life. உன்னுடைய அவிசுவாசமே, உன்னுடைய சந்தேகமே, உன்னுடைய பயமே கடந்த நாட்களில் சில தோல்வியை நீ சந்திக்கும்படியாக செய்தது. And your unbelief and your fear and your afraid only made you to encounter some defeats in your past. இன்னைக்கு ஒரு சரியான இடத்துக்கு உன்னுடைய மனதை திருப்பி கொண்டு வந்து உறுதிப்படுத்திக் கொண்டது நிமித்தம் இனி நீ அவைகளை காண மாட்டாய். And because you have come to the correct plane or a platform with great assurance about God, you will never see such misfortune in your life. இன்று முதல் உனக்கு நடக்கிற அனைத்தும் நன்மையாகவே மாறும். And from today onwards whatsoever will be taking place in your life, it shall be for your good alone. நீ திகிலுக்கு தூரமாவாய். You shall be far away from all the தீங்கு உன்னை தொடராது. The evil never pursue you. வலது பக்கம் இடது பக்கம் அநேகர் விழுவார்கள். There shall be in right and left many people shall be falling. நீயோ ஸ்திரமாய் முன்னே போய் கொண்டே இருப்பாய். And you shall be pressing forward victoriously in your life. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். May glory be added to God's holy name. இதுதான் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு நடக்க வேண்டியவைகள் நடந்து கொண்டிருக்கிறவைகள். And this is the thing that has to take place in the life of the people that have been called by the purpose of the Lord, it shall take place also. தேவன் எதற்காக நம்மை அழைத்தார்? Why God should call all of us? தேவன் எவர்களை அழைத்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். And whosoever been predestinated of the Lord, God has called them all. தேவன் எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். And whosoever been called and God has justified them. எவர்களை தேவன் நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். To whom God justified, God has glorified them also. கடந்த நாட்களில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவன் அவர்களுக்காக வைத்திருந்த மகிமையை பெற்றுக் கொள்ளும்படி அவர்கள் மகிமை அடைந்து தங்களுடைய மரணத்தின் மூலம் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு இந்த பூமியை விட்டு கடந்து போயிருக்கிறார். Many people from our congregation, from our people are gone duly receiving justification and glorified in their state. They are gone to be with the Lord. அவர்கள் தங்களுடைய நித்திய மகிமைக்கு விழித்து எழும்பும்படி இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். And they have rose up so that they must go to the eternal glory, and they have swiftly they have gone to the other shore. கர்த்தர் என்னையும் உங்களையும் அந்த நித்திய மகிமையை பெற்றுக்கொள்ளும்படி இந்த பூமியிலே நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். For you and me, God is giving an everlasting glory. For that God is modeling us right on this earth. ஒருவேளை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுகிற அனுபவம்
இல்லாவிட்டால் உயிரோடு இருந்தால் மறுரூபமாகிற அனுபவம் இந்த ரெண்டில் ஒன்றை நாம் சந்திப்போம். We might die and be having a resurrected body, or else if we are alive we shall be transfigured and we shall have either of these two experience in us. இதற்காக தேவன் இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார். And for this cause only God has placed right on this earth. அந்த நோக்கம் நம்மை மகிமைப்படுத்துகிற அந்த நோக்கம் நம்மிலே நிறைவேறும்படியாக இந்த பூமியில் தேவன் வைத்திருக்கிறார், நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். And for that purpose of glorifying us, God has placed us on this earth and God is subjecting us to his glory. இதிலே முழு நிச்சயத்தோடு இருங்கள். And we have a concrete assurance connected with this. பல அலைகள் பல வெள்ளங்கள் புரண்டு வரும். Many billows waves shall be coming raging up against you. பல காற்று உனக்கு எதிரிட்டு வருது வீசும். There may be many tempest boisterous wind coming against you. பல மனிதர்கள் சேனையாய் எழும்பி வருவார்கள். As a host of enemy, many people shall be coming and throwing against you. சத்துரு வெள்ளம் போல எழும்பி வருவார். The adversary shall be coming as a flood against your life. உனக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பி வரும். The kingdom might be coming against you. ஆனால் நீயோ அசைய மாட்டாய். But you shall never be moved. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். May glory be added to God's holy name. 2 நாட்களுக்கு முன்பாக தூரமான ஒரு தேசத்திலிருந்து ஒரு சகோதரன் நான் இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன் என்று சொல்லி ஒரு சொப்பனத்தை அவர் ஷேர் பண்ணி கொண்டார். Before 2 days, one person from far off country, he rang up to me and he was telling me about the dream what he had. ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனை குறித்து அவர் இவ்விதமாக சொன்னார். And he was narrating about a very devoted and God's fearing man. பயங்கரமான தண்ணீர் பெருகிக் கொண்டிருக்கிறது. And there was coming a great flood like waters. அந்த தண்ணீரிலே அவர் சொன்ன அந்த தேவனுடைய மனிதன் அந்த தண்ணீரிலே இருக்கிறார். And this revered man of God was afloat in the waters. அந்த திரளான தண்ணீர்கள் எல்லாம் அந்த திரளான தண்ணீர்கள் அவருக்காக வந்த தண்ணீர்கள் தான். And this mighty water that was flooding his life, it is only for him. எந்த மனிதனுக்கு அந்த திரளான தண்ணீர் எழுப்பி வந்ததோ அந்த தண்ணீரிலே அந்த குறிப்பிட்ட மனிதன் ஒரு அசைவில்லாமல் அவர் இளைப்பாறுதலோடு உட்கார்ந்திருக்கிறாராம். The great flooding of the water was gushing upon his life, but he was seated in the midst of the water very tranquilly. அதிகபட்சம் தண்ணீர் என்று சொல்வது அது சோதனை என்று நாம் அறிந்திருக்கிறோம். And we know on the grass water typifies is a trial. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அணைக்க மாட்டாது. But the great quantum of water will never quench the love. வெள்ளங்களும் அதை அணைக்க முடியாது. Even the floods of water cannot quench God's love. தேவனுடைய நேசத்தை ருசித்த தேவனுடைய மனிதர்கள் அதன் மத்தியில் இளைப்பாறிக் கொண்டிருப்பார். In the midst of all this flooding, the people of the Lord who tasted God shall be relishing in that. உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிற தேவனுடைய ஜனங்கள் திரளான சோதனையிலே இளைப்பாறுதலை காண்பார்கள். The people those who are really loving God, they shall be having tranquil rest in the midst of all sufferings around. அதுதான் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு கிறிஸ்துவ ஜீவியம். That is the great victorious standard of a Christian. சோதனையில கலங்கி போகிற நபர்கள் அது ஒரு சரியான ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாதவர்கள் என்பதுதான் அதை காட்டுகிறது. In the midst of afflictions and pain, if he is shedding tears and he is fallen, it is not a good standard of his life. இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். Lo, I place a foundational stone in Zion. அது சாதாரண கல் அல்ல. It is not a common stone. அநேக பரீட்சைகளின் ஊடாய் கடந்து ஜெயமெடுத்து கடந்து போன கல். And this stone has been made to pass through many fiery trials. அது பரீட்சிக்கப்பட்ட கல். It has been a tried stone. அது திட அஸ்திவாரமான மூலைக்கல். It is a true foundational cornerstone. இப்போது அது அங்கே மூலைக்கல்லாக சீயோனிலே போடப்பட்டிருக்கிறது. And this has been placed in Zion as a cornerstone. இந்த கல்லின் மேல் அநேக பரீட்சைகளின் ஊடாக கடந்து போய் எல்லாவற்றையும் ஜெயித்த இந்த கல்லின் மேல் விசுவாசம் வைத்து ஜீவிக்கிறவர்கள் பதறான். And all the people those are trusting upon this the fiery or this established stone shall never be in haste. அப்படியானால் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே பதஷ்டம், நடுக்கம், பயம் எப்பொழுது வருகிறது? Therefore, if it is the case, why must be a fear or trembling coming forth in the life of a Christian? எப்பொழுது இந்த கல்லின் மேல் உள்ள விசுவாசத்தை ஒரு கிறிஸ்தவன் இழந்து போகிறானோ அப்பொழுதுதான் அவனுக்குள்ளே பதஷ்டம் உண்டாகும். The time he is losing the confidence
or his hope upon this law in the stone, that time he is in a haste. அப்பொழுதுதான் அவன் பதறி போகிறான். And that time he is swiftly running hither thither. அப்பொழுதுதான் அவன் கலங்கி போகிறான். And now he is sore afraid, he is troubled. இந்த பயத்து நிமித்தம் கலக்கத்து நிமித்தம் தான் வியாதிகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது அநேகர் மனிதர்களை நாடி போய் விடுகிறார். And during this troubled season only many people are now seeking after the help and they go as a slave to people. உன் தேவனாகிய கர்த்தர் மேல் உனக்கு இருக்கிற விசுவாசத்தை நீ இழந்து போனாய். Because you lost the confidence what you had upon your God in your life. நீ விசுவாசத்தை நஷ்டப்படுத்தி விட்டாய். You have frustrated the hope of your God. உனக்கு வந்த போராட்டத்தில் நீ நல்ல போராட்டத்தை போராடவில்லை. And you did not have a good fighting in the fight offered unto you. நீ விசுவாசத்தை இழந்து போய்விட்டாய். You have given up or lost your faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் ஆண்டவர் என்னையும் உங்களையும் உயிரோடு வைத்திருக்கிறபடியால், and because God has placed you and me alive on this earth, இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டு தைரியமாய் முன்னேறி ஜெயிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த பூமியில வைத்திருக்கிறார். and God is giving another opportunity so that we must be restoring back all the experience lost. We must press forward victoriously. ஒரு படிக்கிற மாணவனை எடுத்துக்கொள்ளுங்கள். Consider a student. அவன் பரீட்சையில ஃபெயில் ஆகிவிட்டான். Suppose he is failing in an exam. முதல் முறை அவன் ஃபெயில் ஆனதை கண்டு அவன் சோர்ந்து போய் அதைரியப்பட்டு இனி எப்படி எல்லாருக்கும் முன்பாக நாம் தலையை காட்டுவது என்று சொல்லி தற்கொலை பண்ணி கொண்டான் என்று வைத்துக்கொள்ளு. Suppose first time he was unable to see all his contemporaries and colleagues and he is committing a suicide. அவன் தற்கொலை பண்ணி கொண்ட அடுத்த நாள் பேப்பர்ல வருகிறது, நாங்கள் சரியாக பேப்பர் திருத்தாதபடியினால் இந்த நபர் ஃபெயில் ஆகிவிட்டார், அவர் பாஸ் பண்ணிவிட்டார் என்று அடுத்த நாள் வருகிறது. But there is a errand is given at a correction or corrigendum that this particular number is already passed, there is some error. உயிரோடு அவர் மரித்து போனபடியினால் இந்த சந்தோஷத்தை அவர் அனுபவிக்க முடியுமா? And can he taste and enjoy the publishing because he is already no more? இல்லாவிட்டால் ஃபெயில் ஆகவே ஆகிவிட்டார் என்று வைத்துக்கொள்ளு. Or else you see just now he got a failing. தற்கொலை பண்ணி கொண்டா மறுபடியும் அதை எழுதி பாஸ் பண்ணி முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு அவருக்கு உண்டா? Will there be an opportunity given to him, offered to him to write an exam once again and have a victory? உயிரோடு இருந்தால் மறுமுறையும் எழுத ஒரு சந்தர்ப்பம் உண்டு. Suppose he is alive, he can again walk back to the exam hall and write an exam. பலமுறை எழுதி வெற்றி பெற்றவர்கள் உண்டு. And many people thus have written many times and they mark the pass. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆரம்படி நாள் நான் ஸ்கூல்ல படிக்கிற நாள்ல சரித்திர புஸ்தகத்துல கஜினி முகமதா அப்படின்னு ஒருவன் 17 முறை படையெடுத்து இந்தியாவை ஜெயிச்சதாக நான் படிச்ச ஞாபகம் இருக்கு. சரிதானே நான் சொல்றது? Yes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. In history we could see one person is losing 17 times. உயிரோடு இருந்தபடியினால் 17 முறை சண்டை போட்டு 17வது முறை ஜெயம் எடுத்தார். This Gajini Muhammad is waged the battle for 17th time and he conquered the victory. கிறிஸ்துவ வாழ்க்கையிலே சில தோல்விகள் உனக்கு சம்பவிக்க கூடும். In the Christian life you have to meet with many defeats. விசுவாசத்தை விட்டு விடாதே. Please do not give up the faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நீ மறுபடியும் எழுவு. Once again you must rise up. நிச்சயமாக உனக்கு ஜெயம் உண்டு. Sure you shall receive the victory. நீ சோர்ந்து போகாதே. Don't be crestfallen. இந்த காலை வேளையிலே என்னையும் உன்னையும் தட்டி எழுப்பும்படி இந்த வேத வசனம் நமக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிறது. This word of the Lord is brought before you in a platter so that you must be quick and right in this morning. இந்த வேத வசனத்தில் நம்மை தட்டி எழுப்பக்கூடிய ஆணித்தரமான ஒரு தேவனுடைய வார்த்தை எதுவாக இருக்கிறது? And this is the word of the Lord, very concretely it is getting addressed to you. 33வது வசனம் என்னை அதிகமாக ஊக்குவிக்கிற ஒரு வசனமாக இருக்கு. The verse 33 many times it used to inspire my life. வாசிங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? Who shall lay anything to the charge of God's elect? நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் என்ற இந்த விசுவாசத்தில் நீங்கள் உறுதியா இருந்தால் எத்தனை பேர் குற்றம் சாட்டினாலும் தேவன் அதை குற்றமாக எடுக்க மாட்டார். Suppose that you come to the catalog of God's own elect, many people may be accusing you, you shall not be falling. பூமியில் உள்ள அத்தனை பேரும் உன்னை குற்றம் சாட்டட்டும். All the people on the earth may be accusing you with some flaw. தேவன் உன்னை குற்றவாளியாக தீர்க்க மாட்டார். But God will not condemn you and say you are கையும் மெய்யுமாக விபச்சார பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தினார். And they placed before our Lord Jesus
a woman was captivated or a red-handed he was captivated. வந்த அத்தனை பேரும் ஒருவராயிலும் அந்த ஸ்திரீக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லவில்லை. All the people those who brought her, nobody was to give some solace or comfort to her. எல்லாரும் குற்றப்படுத்தி கொண்டிருந்தார். All people were accusing this particular woman in இவளை question. கல்லெறிந்து கொள்ள வேண்டும். And she must be pelted to death. இப்படி எல்லாரும் வந்து குற்றப்படுத்தி கொண்டிருந்தார். All the people there were accusing this woman. ஆனால் ஆண்டவர் அவள் மேல் ஒரு நோக்கம் வைத்திருந்தார். But God had some separate plan connected his life. அவளும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் ஒருவளாக இருந்தாள். Because she was one amongst the chosen or elected people of God. எல்லாரும் குற்றப்படுத்தினார்கள். All people were condemning her. ஆனால் கிருபை என்ன சொன்னது? But what the grace was telling to her, நான் உன்னை குற்றவாளியாக தீர்க்கிறதில்லை. but I will not condemn you as a criminal. நீ போ, ஆனால் இனி பாவம் செய்யாதே. But go from here, sin no more in your life. அவளும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தில் ஒரு நபராக மாறிவிட்டார். This woman in question also became one of God's own elect. நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்பதிலே நீங்கள் உறுதியா இருந்தால் ஒருவரும் உங்களை குற்றப்படுத்த முடியாது. And if you are having concrete evidence that God has elected you and chosen you, nobody can lay or claim upon you. குற்றம் சொல்லுகிறவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். Let the accuser be going on upon you. ஆனால் தேவனுடைய குற்றவாளியாக தீர்க்க மாட்டார். But God will never accuse you of any flaws. அருமையான தேவனுடைய பிள்ளையே, O beloved child of God, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? who shall lay anything to God's own elect? இந்த கால வேளையிலே நீ எப்படி இருக்கிறாய்? How are you right in this morning time? இந்த கால வேளையில் இந்த தேவனுடைய வார்த்தை நீ எப்படிப்பட்டவனாக உனக்கு காட்டிக் கொடுக்கிறது? And if this word of the Lord is addressing and pinpointing your life, in which manner? உன்னுடைய குற்றங்களை உனக்கு காட்டிக் கொடுக்கிறதா? Is it so the word of God is pinpointing some flaws? மற்றவர்கள் உன்னை பற்றி இப்படி எல்லாம் குறை சொல்லுகிறார்களே என்று உன்னை அதைரியப்படுத்தும்படியாக இந்த வேதவசனம் உனக்கு காட்டிக் கொடுக்கிறதா? Or this word of the Lord is accusing you that so many people are make so much of accusation against you? இல்லை, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர், உன்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது. தேவன் உன்னை எழுப்புகிறார், நீ எழும்பு என்று உனக்கு சொல்லுகிறதா? Or this word of the Lord is saying you are God's own elect, God's own chosen, nobody can make any accusation against you. இந்த வேத வசனத்தை நீங்கள் எப்படி காண்கிறீர்கள்? How are you looking into this divine word of God? இந்த தேவனுடைய வார்த்தை உங்களை எப்படி சந்திக்கிறதாக நீங்கள் உணர்கிறீர்கள்? How are you sensing and realizing the word of the Lord is meeting you? நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். You are chosen of God. இதுவரையும் யார் உன்னை எவ்வளவு குற்றம் சாட்டி இருந்தாலும் நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர். And although people may be making many false accusation against you, but you are chosen of God. நீ நஷ்டப்பட மாட்டாய். You shall not go astray. நீ தோல்வி அடைய மாட்டாய். You shall not meet defeat. இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நீ வீழ்ச்சி அடைய மாட்டாய். You shall not be stumbling and falling in your Christian race. தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen you. நீ எழும்பு என்ற இந்த வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கிறது. The word of the Lord is quickening you, saying you be arisen. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? And who shall lay anything to the charge of God's elect? அருமையான தேவனுடைய பிள்ளையே, Wherefore, child of God, அருமையான கிறிஸ்தவ நண்பரே, oh beloved Christian friend, அருமையான கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரியே, oh sister, those who are in Christ, தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்ற நிச்சயம் உனக்கு உண்டா? do you have an assurance God has chosen you இந்த vividly? காலத்தில் நீ உன்னுடைய பார்வையில் எவ்வளவு குறைவாக இருந்தாலும் மற்ற உன்னை சுற்றிலும் இருக்கிற உன் உறவினர்கள், உன் குடும்பத்தார், உன் சபையார் மத்தியிலே நீ எவ்வளவு குறைவாக எண்ணப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் உன்னை மேலான ஒரு நபராக காண்கிறார். In your own sight, in the sight of all your family members, you may be in a debased state, dejected state, but God does not see you in that manner. ஆனபடியால் உன்னுடைய எண்ணத்தை விட்டுவிடு. Therefore, let go your thinking, go away from your mind. உன்னை பற்றி உனக்கு இருக்கிற தாழ்வான மனப்பான்மையை விட்டு வெளியே வா. Come out of the inferiority complex by which you are limping. இனி என்னால் இந்த சீயோனின் பாதையில் முன்னேற முடியாது. I cannot press forward in my Zion. நான் இவ்வளவு குறை உள்ளவன். I have such and such setbacks in me. எல்லாரும் என்னை பற்றி இப்படிப்பட்ட அபிப்பிராயம் உள்ளவர்களாக இருக்கிறார். Many people are having such a notion connected with my life. இனி இந்த எருசலேமின் வாழ்வில் என்னால் செழிக்க முடியாது. I cannot be in prosperity in the path leads to Jerusalem. இந்த தவறான தாழ்வான மனப்பான்மையை விட்டுவிட்டு நீ வெளியே வா என்று கர்த்தர் இந்த வேத வசனத்தின் மூலம் உன்னை அழைக்கிறார். By this word of the Lord, God is inviting you, come out of the inferiority complex,
in the rejected state. உன்னை பற்றி நீ வைத்திருக்கிற அபிப்பிராயத்தை தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு விட்டுவிடு. And renounce and confess all the inferiority complex what you have connected with your own life. அது தவறான ஒரு அபிப்பிராயம். It is a very wrong notion what you have connected with உன்னை you. பற்றி உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உன்னுடைய சபையார் வைத்திருக்கிற அவ பேசுகிற அபிப்பிராயத்தை நீ மனதில் எடுக்காதே. Do not harbor the thing or accusation what your fellow men in the church they do against you. தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணு. And honor the word of the Lord. நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர். And you are chosen of God. உன்னை யாரும் குற்றம் சாட்ட முடியாது. Nobody can charge and accuse against you. நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். I have lifted you and established you. நான் உன்னை அழைத்தேன். I have called you. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். I have chosen you. என் இரத்தத்தால் கழுவி உன்னை நீதிமானாக்கிறேன். I have washed you and justified you by my நானே உன்னை மகிமைப்படுத்துவேன். and I am going to glorify you. உனக்காக நான் மரித்தேன். I have died for you, Jesus. உனக்காக நான் எழும்பினேன். I have risen for you. உனக்காக நான் எல்லா வானத்துக்கு மேலாக கடந்து சென்றேன். I have passed through all heavens for your sake. உனக்காக என் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறேன். I am seated for your cause in the right hand of my Father. உனக்காக நான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். I am advocating, interceding for your cause. இதை விசுவாசிக்கிறாயா? Are you able to believe this? கர்த்தருடைய வார்த்தை உன்னை பார்த்து கேட்கிறது. The word of the Lord is addressing unto you. இதை விசுவாசிக்கிறாயா? Are you able to believe the voice of இதை God? விசுவாசிக்கிறாயா? Are you able to believe the voice of நான் God? உனக்காக செய்து முடித்த இதை விசுவாசிக்கிறாயா? Do you believe whatsoever I accomplished for you? எழும்பு தேவனுடைய பிள்ளையே. O child of God, be arise. சீயோனே நீ எழும்பு. O Zion, be arise. எருசலேமே நீ எழும்பு. Jerusalem, be quick. நீ ஆர்ப்பரி. Oh, rejoice in நீ the Lord. முழக்கமிடு. And be a proud and shout. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குற்றம் சாட்டுகிறவன் யார்? And who can say anything against God's own elect? நான் உன்னை தெரிந்து கொண்டேன். For I have chosen you. முழங்கால்களை முடக்குவா. And please be on your knees. கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தில் சமர்ப்பிப்பவாக. During shutting your eyes, let us surrender into the hands of உன்னை the Lord. பற்றிய தாழ்வான மனப்பான்மையை விட்டுவிடு. Let go the inferiority complex what you harbor in your heart. அந்த சிறைச்சாலையில் இருந்து வெளியே வா. Come out of the prison house. இன்றைக்கு கர்த்தர் உன் கதவை தட்டி உன்னை அடைத்து வைத்திருந்த சிறைச்சாலையின் கதவை திறக்கிறார். Today God is knocking up the jail's door and bringing you out of the prison. உன்னை பற்றி நீ வைத்திருந்த தாழ்வான அந்த எண்ணம் என்கிற சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரும்படி கர்த்தர் கதவை திறந்து விடுகிறார். And God is wide opening the doors of prison that you must come out of your own rejection. உன்னுடைய குறைகளையே எண்ணி 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 நீ விழுந்து போன இடத்தில் இன்னும் நீ விழுந்து கொண்டிருக்காதே. And do not reckon at your flaws and be still keep on falling in your dejection. கர்த்தர் இன்றைக்கு அந்த இடத்திலிருந்து உன்னை தூக்கும்படி தன்னுடைய கரத்தை நீட்டி இருக்கிறார். God has extended his arm to lift you from that fallen state. விசுவாச கண்ணால் நீ அந்த கரத்தை பார்த்து உன்னுடைய கரத்தை நீட்டி ஆண்டவருடைய கரத்தை எட்டி பிடிப்பாயா? By faithful eyes extend your arms and hold for the hand God has stretched forth for you. கர்த்தர் அந்த இடத்திலிருந்து உன்னை தூக்குகிறார். God is elevating you from that state. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த விசுவாச மார்க்கத்திலே நீ சோர்ந்து போனாயோ, And in the victorious spiritual life whether you have fallen, அதைரியப்பட்டு போனாயோ, you are totally been discouraged. என் ஜெப ஆவி எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது, இனி நான் எப்படி எழும்புவேன் என்று சொல்லுகிறாயோ, Or are you saying my praying spirit has gone, how can I rise up? என்னுடைய பரிசுத்த ஜீவியத்தில் பாதிப்பு வந்துவிட்டது, இனி நான் எப்படி முன்னுக்கு போவேன் என்று எண்ணுகிறாயா? There came a defilement in my holy life, how can I press forward in this race? நான் செய்த குற்றங்கள் மற்றவர்களுக்கு தெரிந்து விட்டது, நான் இனி எப்படி முன்னேற முடியும் என்று எண்ணுகிறாயா? Are you thinking all the things misgivings of my life is brought to the broad நீ light? ஒரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் என்பதில் உறுதியாயிரு. And be assured that you are chosen of the Lord. உன்னுடைய பழைய நிலவரத்தை விட்டு எழும்பும்படி மனம் திரும்பு. And repent and come from your old fallen state. இன்றைக்கு உன்னுடைய மனதை மாற்றுகள். Today onwards transform your heart. இன்றைக்கு உன்னை குறித்து உனக்கு இருக்கிற தாழ்வான அந்த மனதிலிருந்து நீ திரும்பி வா. And today itself you repent from your dejected and என்னையும் என் ஆண்டவர் உயிர்ப்பிக்க முடியும். and God can quicken even me. என்னையும் ஆண்டவர் சீயோனாய் மாற்ற முடியும். God can even make me also என்னையும் Zion. ஆண்டவர் எருசலேமாய் உருவாக்க முடியும். God can even make me a Jerusalem. என் தேவன் என்னை தூக்கி நிறுத்த வல்லவர். My God is well able to establish my going. குற்றப்படுத்துகிறவர்கள் குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கட்டும். Let the accuser be continuously accusing you. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எழும்பு. And God looking at you says, you be arisen. நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். You are chosen of me. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். For I have chosen you. நான் உனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தேன். I have died for you and be உன்னை alive for you. குற்றம் சாட்டுகிறவர்கள் யார்? And who can accuse you? யார் உன்னை
குற்றச்சாட்ட உடைய Who can accuse you? தேவனுடைய பிள்ளையே நீ இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு எழும்பு. Oh child of God, cleave unto the word and be arisen. Hallelujah. நீ திரும்பினதை கர்த்தர் காண்கிறார். God sees that you are repented. புதிய தீர்மானத்தோடு இனி என் தேவனுக்காக ஜீவிப்பேன் என்று திரும்பினதை உன் மனதிலே ஏற்பட்ட அந்த திருப்பத்தை ஆண்டவருடைய கண்கள் காண்கிறது. The eyes of the Lord was able to behold the repentance that came forth within your heart. இதன் விளைவு என்ன? What is the reward? நீ இழந்து போன ஜெப ஆவியை திரும்ப தருகிறார். The praying spirit has been restored back. நீ உடைத்து போட்ட விசுவாசத்தை மறுபடியும் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். The faith life is already given back to you. நீ உடைத்து போட்ட கற்பனை பலகையை மறுபடியும் அந்த அன்பை ஆண்டவர் உன் இருதயத்தில் ஊற்றுகிறார். God is pouring forth the fallen love and the broken tables in your heart. உன் தேவனை மறந்தாயே. You have forgotten about your God. மறுபடியுமாக அவர் உன்னை நினைவு கூர்ந்து அதே அன்பை உன் இருதயத்தில் ஊற்றுகிறார். Once again God reminded you and showing forth this. நீ ஆதி அன்புக்கு திரும்பி வா என்று அழைக்கிறார். God is calling you, please come back to the first. நீ ஆதி விசுவாசத்துக்கு எழும்பி நட என்று ஆண்டவர் அழைக்கிறார். Come back to the first faithful step, God says. உன் முந்திர சீரை பாருங்கள், நற்சீர் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். God says I'm going to give you a very glorious virtue rather than your beginning. இன்னும் நீ எழும்ப அசதியா இருக்கிறாயா? But still are you slothful? இன்னும் நீ விழுந்து கிடக்கிறாயா? Are you still fallen? இந்த வார்த்தை எனக்கு அல்ல என்று உன்னை ஒரு வல்லமை உன்னை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. What power is saying that this word is not for you? இந்த வார்த்தை உனக்கு அல்ல. This word is not addressing to you. இப்படி ஒரு வல்லமை உன்னோடு பேசி உன்னை அதைரியப்படுத்திக் கொண்டிருக்கிறது. One power is totally putting you in discouragement. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த வார்த்தை உனக்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறது. But God said this word has been addressed unto you. இதை விசுவாசித்தால் என் மகிமையை நீ காண்பாய். If you are able to believe this, you shall see the glory. எழும்பு சபையே, நீ எழும்பு. Oh church, be